விழுப்புரத்தில் மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 1500 வீரர்கள் பங்கேற்றனர். நவீன சித்தண்டிக் மைதானம் அமைத்து தர வேண்டுமென தடகள சங்கத்தின் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். விழுப்புரம் மாவட்டம் 49வது ஜூனியர் தடகள போட்டி தொடங்கியது. போட்டியினை விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் தொடங்கி வைத்தார். மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த 20 வயதிற்கும் மேற்பட்ட சுமார் 1800க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்தனர். இந்நிலையில் நடைபெற்ற தடகள போட்டியில் 1500 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் ஆகிய போட்டிகள் என மொத்தம் 104 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. ஒவ்வொரு பிரிவிலும் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், பதக்கம், ரொக்க பரிசு ஆகியவை வழங்கப்பட்டன. மொத்தம் 1,50,000 பரிசு தொகை வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைக்கு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் தடகள சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் செய்தியாளர்களிடம் கூறும்போது, மாவட்ட அளவிலான போட்டியில் 100 மாணவர்கள் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கான சிறப்பு பயிற்சி மாவட்ட தடகள சங்கம் வழங்க உள்ளது. விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கத்தின் முக்கிய குறிக்கோளாக இந்த மாவட்டத்திலிருந்து ஒலிம்பிக் மற்றும் தேசிய போட்டிகளில் மாணவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை, மேலும் கிராமத்தில் உள்ள திறமையான மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முழுமையாக இலவச பயிற்சி அளித்து சாதனையாளராக உருவாக்க உள்ளோம். விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மழை நேரங்களில் மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும் பயிற்சி பெறவும் முடியாத நிலையில் இருப்பதால் சிந்தட்டிக் மைதானம் அமைத்து தர தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார். லெவலில் போன கோல்டு மெடலிஸ்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இங்கே இந்த கேம் வந்து இவ்வளோ நாங்கள் கிராண்டாக பண்ணுறதுக்கு முதல் காரணமே வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நல்ல பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒலிம்பிக் லெவல் எடுத்துகிட்டு போகிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது எங்களோட தாட். ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா வந்து ஒருத்தர் 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றது எதுவும் கிடையாது சார். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்ம ஜெயித்தோம் தோத்தா கூட வந்து பார்த்திங்கனாக்கா என்ன மாதிரி நமக்கு லைஃப் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் கொடுக்குறது மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் சார். வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஸ்டேட் ஈவெண்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் இப்போது மெயினாக வந்து இந்தியா லெவல், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒலிம்பிக்கை அடைய முடியும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன கிராமங்களில் இருக்க பிளேஸை ஃபைன் பண்ணோம் சார். அதான் இப்போ என்னோட பெரிய நோக்கமே. அது இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் போயிட்டு இன்னும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலான்னு இருக்கும். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெளியில் கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எவ்வளோ பிளேயர்ஸ்க்கு வந்து திறமை இருக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திறமை தகுதியெல்லாம் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ நாங்கள் அவங்கள ஃபைன் பண்ண விருப்பப்படுறோம். அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணுறது பண்ணலான்னாக்கா இன்னும் ரொம்ப கிளாரிட்டியோட நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயராக இருக்கும், எங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் நாங்கள் இன்னும் வந்து ஒலிம்பிக் போக முடியும்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங்கோ ஸ்பெஷல் அவங்கள கைட் பண்ணி அதை தாண்டி வந்து அவங்கள டோட்டலாக வந்து டேக் ஓவர் பண்ணால் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கோம், ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நாங்கள் எங்களோட அடுத்த முயற்சியை வந்து சார், இப்போ இந்த ஈவெண்ட்டு இப்போது இந்த சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்கள் சைட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 2-3 முறை வந்து இப்போ இந்த ஒரு வாரத்தில் பிளான் பண்ணி எங்களுக்கு போஸ்ட்போன் தள்ளி நடந்து ஒரே காரணம் வந்து இயற்கையின் சூழ்நிலை, மழையால் மட்டும்தான். இப்போ இதிலிருந்து நாங்கள் இன்னும் நாங்கள் அழுத்தமாக கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறோன்னா, இப்போது ஓவராலாக இப்போ ஒரு 38 மாவட்டத்தை பார்க்கும்பொழுது வந்து விழுப்புரம் மாவட்டம் வந்து மொத்தத்தில் பெரிய மாவட்டம். இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய அதிக கிராமங்கள் உள்ள பெரிய மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எதிர்காலத்தில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அழுத்தமான முறையில் வந்து எங்களோட அப்ளிகேஷன் ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா சிந்தட்டிக் கிரவுண்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறோம் சார் மெயினாக. ரைட் சார். நன்றி சார். நன்றி எல்லாருக்கும் தேங்க்ஸ்.